யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மேம் சொல்லுமா, என்ன விஷயம்? சொல்லுமாவா? மேம் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா இவ்வளோ நாள் மட்டும் நான் என்ன உங்களை மரியாதை இல்லாமலாம் நடத்தினேன்? இல்லை அதுதான் என் வேண்டுதலா? நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அதுக்கு நான் திட்டினேன், வேற எதுக்காகவும் நான் பேசலையே உங்களை. கரெக்டு தான் மேம், ஆனால் நீங்கள் வந்து ஏன் இப்போ டேபிளுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க? எப்போவுமே நாங்கள் தானே உங்கள் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன நீங்கள் எங்கள் கூட ப்ளே பண்ண வந்திருக்கீங்க? நிலமை அப்படி தானே கவிதா ஆயிடுச்சு. சொல்ல என் நிலமை இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா உங்க கூட தெரிஞ்ச ஒரு பையன் ஓனர்னு தெரியாம வாடா போடான்னு எவ்வளோ திட்டி வச்சிருக்கேன். இப்போ அவன் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னா நான் எப்படி பேசுறது? ஐயோ சாரி, அவர் வந்து நின்னா நான் எப்படி பேசுறது? மேடம் நாங்கள் கூட அதே வருத்தத்தில் தான் மேடம் இருக்கோம். கூட சுற்றினப்ப எங்களுக்கு தெரியல மேடம். நாங்களே எவ்வளோ கன்றாவியாக சுற்றி இருக்கோம் தெரியுமா? ஆஃபீஸ்லேயும் சரி வெளியிலையும் சரி ரோட்லலாம் பூண்டு பரண்டு இருக்கோம் மேடம். உண்மையாவா? உண்மையாவே மேடம், நாங்கள் ரோட்லலாம் உழுந்து பரண்டுட்டு தான் இருப்போம். எந்த ஆங்கிளில் யோசிச்சாலும் எங்களுக்குமே கார்த்தியை பார்த்தா ஓனர்னு இன்னும் பிலீவ் பண்ண முடியல மேடம். யாருமே கண்டுபிடிக்காத பட்சத்துல நந்தினி மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மேடம் ஒருவேளை கடவுள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுத்துருப்பாரோ? அப்ப எனக்கு நாலேஜ் இல்லைங்கிறியா? நோ மேடம், நாலேஜ் வேற எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேற. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஆனால் மாட்டினது தானே. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த சஞ்சய் ப்ரோன்னு ஒரு கேரக்டர் சுத்திட்டு கிடந்துச்சு, அது எங்கன்னு பார்த்தீங்களா? ஏன் மேடம் உங்களுக்கு தெரியாம அவர் எங்கேயும் போக மாட்டாரே, நீங்களும் அவரு தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அந்த வார்த்தையை நம்பி தானே ஏமாந்து போயிருந்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் போயிட்டாப்லையே. ஆமாம் மேடம், அவர் கூட உண்மையை சொல்லலை பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் தான் ரொம்ப ஆர்வமாக தேடிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கார்த்திக் பிரகாஷ் சார் ஆஃபீஸ்க்கு வந்தப்பவும் மறைஞ்சு ஓடிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கேரக்டரை பிடிச்சி 4 கேள்வி கேட்டால் தான் என் மனசு ஆரோம்னா. ஓ அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கீங்களா? ஆமாம்மா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? எப்படியாவது அந்த கேரக்டரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்துறியா? என்ன மேடம், அதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ரோஹித் சார், சஞ்சய் சார், நந்தினி மேம், பவித்ரா இவங்களாம் ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. பவித்ராவுமா? மேடம் பவித்ரா மீட்டிங்கில் கலந்துக்க போல. ரோஹித் சார், சஞ்சய் சார், நந்தினி மேம் உட்காந்துருந்தாங்க. தெரியாமல் பவித்ரா போய் லாக் ஆயிட்டா. அவளால் எழுந்து வர முடியல. அதான் நாங்கள் மட்டும் எஸ்கே பை ஓடி வந்துட்டோம். ரோஹித் சார் முன்னாடிலாம் யாராவது உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமா மேடம்? ரோஹித் சார் முன்னாடி ஒர்க் பண்ண முடியாதுன்றதை தாண்டி கார்த்திக் சார் வார்த்தையை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண முடியாது தெரியுமா? அவ்வளோ டேலண்ட் அவரு. ஆனால் அவர் தான் கார்த்தியா இருப்பாருன்னு ஐயோ என்னால் இன்னும் பிலீவ் பண்ண முடியலையே. உண்மையாகவே மேடம், கார்த்திக் ஸ்மார்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவாப்ல. ஆனால் நாங்கள் டீமில் ஒரு பையனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் இங்கே யோசிக்கல. இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைட் பண்ணதெல்லாம் கார்த்தி தானா? ஆமா மேடம், எங்களுக்கு எல்லா டவுட்டுமே கார்த்திக் தான் கிளியர் பண்ணுவாரு. பைபிள ஒண்ணுமே தெரியாத மாதிரி திட்டு வாங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நெஞ்சா திட்டினேன். நான் திட்டின திட்டுக்கெல்லாம் அவருக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனால் ஏன் அவ்வளோ பொறுமையாக இருந்தாருன்னா எனக்கும் தெரியல. எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக தான் மேம் ஹேண்டில் பண்ணுவான். அம்மா நீயும் மாட்டுன்னா அவன் இவன் முதல்ல கூப்பிட்றதை நிறுத்துங்க. முடியலையே மேடம். அதுவும் கரெக்டு தான். நீங்களாச்சும் அவன் இவன் கூப்பிட்டதை நிறுத்த முடியலங்கிறீங்க. நான் திட்டினதெல்லாம் மறக்க முடியாமல உட்காந்துருக்கேன். இப்ப எதுக்கு பைத்தியக்காரன் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி வந்து ஆலப்பறையை கூட்டிட்டு இருக்கான்னு தெரியலையா? ஆனா விஷயம் இல்லாம வரமாட்டான். ஏனந்தினி, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? அப்படி இல்லை நந்தினி, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எஸ்டர்டே வரைக்கும் நான் பிலீவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்னாச்சு சார்? அதாம நானும் சொல்றேன். எஸ்டர்டே வரைக்கும் நான் பிலீவ் பண்ணதுக்கு ரீசன் உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தாங்க. ஸோ கோஆர்டினேஷன் கரெக்டா போச்சு. பட் இன்னைக்கு டீம் மெம்பர்ஸ்ல ஒரு ஆள் மிஸ் ஆகுறவங்கள புரியல சார். புரிஞ்சு போச்சு. பிரச்சனையை எங்க ஸ்டார்ட் பண்ண போறான்னு புரிஞ்சு போச்சு. இவன் பொண்டாட்டி மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இவன் தம்பி பொண்டாட்டியும் கூட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறப்பவே தெரிஞ்சு போச்சு. பிரச்சனையை எங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிப்பான்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன நந்தினி, ஒரு டிஎல் வந்துட்டு லெத்தாச்சுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. டீம்ல ஒரு மெம்பர் இல்லைனாலும் ஸோ அவங்களுக்கு ஒர்க் அலோகேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மெம்பருக்கு அலோகேட் பண்ணிருக்கிற ஒர்க்கை யாரை வச்சு பண்ணுவீங்கன்னு தான் கேட்கறேன். சார் கார்த்திக் சாரை வச்சு சொல்றீங்களா? ஆமா நந்தினி, கார்த்திகை வச்சு தான் சொல்றேன். இது வரைக்கும் அவன் ஒரு டீம் மெம்பரா உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பட் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவானா பண்ண மாட்டானான்றது தெரியாதுல்ல. ஸோ டிசிஷன் அவன் தான் எடுக்க போறான். என்ன சார் நீங்கள் தான் லத்தாச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க. எல்லாரோட பார்வைக்கு வேணும்னா கார்த்திக் பிரகாஷ் சார் இப்போ எம்டின்னு தெரியலாம். பட் எனக்கு எப்போவோ தெரியும் சார். இந்த ப்ராஜெக்டை நான் கையில் எடுக்கும்போதே தெரியும். நான் அப்போவே வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்ல சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு டீம் மெம்பராக மட்டும்தான் கார்த்திக் பிரகாஷ் ஒர்க் பண்ணுவார். ஸோ அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டார். அதனால் தைரியமாக நீங்கள் உங்கள் டீமில் வச்சு ஒர்க் பண்ணலாம். என்னோட வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் சொன்னீங்க, இலக்கிய மேம்கிட்டையும் சொன்னீங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்பி தானே சார் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்ட் தான். யாரு கண்ணுக்கும் டிஸ்பிளே ஆகாதப்ப அவன் ஒர்க் பண்றதுல அவனுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ எல்லார் கண்ணுக்கும் அவன் எம்டின்னு டிஸ்பிளே ஆகிட்டான். இதுக்கப்புறமும் உங்கள ஒருத்தனா உட்கார வச்சு ஒர்க் பண்ண முடியுமா?
சார் இந்த மாதிரிலாம் நடுவில் பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம் நீங்க தான் சார் யோசிச்சிருக்கணும். நான் தான் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் என் டீமுக்கு வேணான்னு சொல்றேன்ல சார். நீங்க தான் சார் அது எதையுமே கேட்காம சரி நீங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துனீங்க. இப்போ வந்து ஒரு மெம்பர் இருக்க மாட்டாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ புதுசா இன்டர்வியூன்னு ஒன்று வச்சு அதில் யாருக்காவது நான் ஜாயினிங் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுலாம் சாத்தியமான விஷயமா சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க கேட்குற கொஸ்டினும் கரெக்ட் தான், நான் கேட்குற கொஸ்டினும் கரெக்ட் தான். பட் டிசிஷன் எடுக்க வேண்டியது கார்த்திக் தான். ஸோ கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த டிசிஷன் படி தான் கேட்டாகணும். வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை நந்தினி. சார் ஏன் நந்தினி, அப்போ கார்த்திக் இல்லைனா உங்களால ப்ராஜெக்டே பண்ண முடியாதா? ஏன் கார்த்திக் பண்ற ஒர்க்கை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணக்கூடாதா? கார்த்திகோட சேலரி வேணாலும் நான் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்றதுக்கு ரெடி தான். பட் அந்த பர்சனோட வேலையை தான் உங்களை பார்க்க சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஒர்க்னா நான் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்க ரெடி தான். எனக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும். சார் உங்களோட எக்ஸ்ட்ரா சேலரிக்காக நாங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணல. ப்ராஜெக்ட்டை கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறோம். கரெக்ட் டைமில் முடிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஸோ ஒரு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை எப்படி சார் எல்லாரும் சேர்ந்து மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணியிருந்தா அது பழக்கமாக இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் டைமில் அவங்க வேலையை பார்க்கறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் அலோகேட் பண்ணி ப்ராஜெக்ட்டை சுத்தமாக சொதப்ப சொல்கிறீங்களா சார்? ஆப்ஷன் இருக்கு நந்தினி, இமிடியேட்டா ஒரு ஜாயினிங் கொடுங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா எடுங்க. சார் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக எடுத்தாலும் ப்ராஜெக்ட்க்கு மிடில் தானே சார் வராங்க. நீங்களும் மிடில் தானே நந்தினி வந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது இல்ல. ஸோ உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்ல. அதே மாதிரி நம்பிக்கையா ஒரு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா எடுங்க. வேணும்னா இன்டர்வியூ ப்ராசஸ் கூட நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்க யாரும் செலக்ட் பண்ணல. ஸோ உங்க டீமுக்கு மெம்பர் தேவை. ஸோ ஒரு டீ எல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கலாம். அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. கார்த்திக் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஸோ ஆல்ரெடி ரெசியூம்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த ரெசியூம்ல உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா யார் தோன்றாங்களோ அவங்கள எடுங்க. இல்ல ஆல்ரெடி கார்த்தி செலக்ட் பண்ணிருக்கிற ரெசியூம்லேருந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நியூவாக தான் நான் அனௌன்ஸ் பண்ணி ஸோ நியூவாக தான் ஒரு பர்சன் எடுப்பாலும் ஸோ இன்டர்வியூ அலோகேட் பண்ணுங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இன்டர்வியூ எப்போ வைப்பாங்க தான் ஆல்ரெடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இன்டர்வியூ இப்போ அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா நாளைக்கே எல்லாரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. அதுல ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுங்க தான் சொல்றேன். நான் தான் இன்டர்வியூவே நீங்க எடுங்கன்னு சொல்றேனே. உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன், ஸோ உங்களோட கொலீக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கணும். எல்லா லெவல் இன்டர்வியூலையும் அவங்க வந்து செலக்ட் ஆகணும். மேம் நம்ம பண்ணலாம் மேம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பவித்ரா, ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். கார்த்திக் சார் பண்ண ஒர்க்கை நாங்கள் எல்லாரும் பண்ணுறதுக்கு ரெடி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்வியூ எடுத்து ஒரு பர்சன் வேணும் தான் மேம் கேட்குற மாதிரியும். ஸோ அந்த பர்சன் வர வரைக்கும் சாரோட ஒர்க்கை நாங்கள் எல்லாரும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன நந்தினி, டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பாசிட்டிவ் வைப்ல தான் இருக்காங்க. நீங்க டீமை மூவ் பண்றதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காதே? ஓகே சார், நீங்கள் இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் சார் என் டீமில் இருக்க தேவையில்ல தான். டிசிஷன் நீங்களோ அவரோ எடுக்க தேவையில்ல, நானே எடுக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் கார்த்திக் சார் தேவையில்ல. என் டீமில் எந்த ஒர்க்கும் அவர் பார்க்க தேவையில்ல. ஓகே குட். பட் பவித்ரா, நீங்க சொன்னது பெரிய விஷயம் கிடையாது. கார்த்திக் பார்த்த ஒர்க்கை நீங்க எல்லாரும் கரெக்டா பார்க்கணும். கார்த்திக் ஒருத்தன் இல்லைன்றதுனால ப்ராஜெக்ட் எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது. சார் நந்தினி மேம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டீமில் இருக்கிற நாங்கள் 4 பேரும் ஈக்குவலாக தான் சார் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் கார்த்திக் சார் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணல. அதனால கார்த்திக் சார் பண்ண ஒர்க்கை நாங்கள் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதும் கிடையாது, எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் கார்த்திக் சார் பார்த்த ஒர்க்கை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாத கொஷின் எல்லாம் கேட்காதீங்க சார். என்ன மேம்? மேம் கார்த்தியா ஒர்க் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணாரு தான். எங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் அதை சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் ஒர்க்கை சேர்த்தும் அவர் பார்க்கல, எங்களை விட ஸ்பெஷல் ஒர்க்கும் அவர் பார்க்கல. ஒரு எம்ப்ளாயா அவர் என்ன ஒர்க் பார்க்கணுமோ அதை தானே மேம் பார்த்தாரு. அப்படி இருக்கும்பொழுது கார்த்திக் சார் பார்த்த ஒர்க்கை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு சார் கேட்குற கொஷின் நாங்களாம் ஒர்க் பண்ணாத மாதிரியும் அவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணி டீமை ஏதோ மேலே கொண்டு வந்த மாதிரியும் பேசுகிறாங்கல்ல, அந்த கொஷினை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது மேம். பவி கரெக்டு தான். சரி ஓகே பார்த்துக்கலாம். நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மேம் டென்ஷன் ஆகிறதுக்காக இல்லை மேம். சார் சொல்கிறாங்கல்ல மேம், வார்த்தைக்கு வார்த்தை கார்த்திக் பார்த்த ஒர்க்கை உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்புறம் என்ன மேம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியும்? அடே பாத்தியா. ஸோ பவித்ரா, கார்த்திக் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை உங்க எல்லாராலையும் பார்க்க முடியும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த ஒர்க்கை நீங்களே ஏன் பார்க்கக்கூடாது? நார்மல் எம்ப்ளாய் பார்க்குற ஒர்க் தானம்மா. ஸோ நீங்கள் நார்மல் எம்ப்ளாய் தானே. ஸோ அவர் கூட சேர்ந்து தானே ஒர்க் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்த ஒர்க்கும் அவர் பார்த்த ஒர்க்கும் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. அதனால 2 days தானே இன்டர்வியூ பண்ணி ஒரு பர்சன் எடுக்கிற வரைக்கும் கார்த்திக் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி நீங்களே அந்த ஒர்க்கை பார்க்கலாமே. பவி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா டைமும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 days மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே பார்க்கலாம், அதில் எதுவும் இஷ்யூ இல்லை. நந்தினி, ஆர்வமாக ஒரு எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆர்வத்துக்கு நம்ம விட்டுறணும். ஸோ அதில் எந்த தடையும் பண்ணக்கூடாது, புரியுதா? ஸோ பவி, கார்த்திக் இது வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணாரு, ஸோ என்ன ஒர்க் பெண்டிங் வச்சிருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூவில் ஒரு பர்சன் செலக்ட் ஆகி உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கார்த்திகோட ஒர்க்கும் நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே? ஓகே சார், நோ இஷ்யூஸ், ஐ வில் மேனேஜ். டீம் மெம்பர்ஸ் எங்க? ஒர்க் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. ஓகே, நீங்கள் போயிட்டு டீம் மெம்பர்ஸை கோஆர்டினேட் பண்ணுங்கண்ணா.
ஏதோ பண்றாரு, ஆனா என்ன பண்றாருன்னு தான் புரியல. உங்களுக்கு புரிய வேணாம், கிளம்புறீங்களா? அப்புறம் பவி, இது வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலா பண்ண ப்ராஜெக்டோட அவுட்புட் எனக்கு வேணும். சார், நீங்க ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம், பட் நான் பிலீவ் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ உங்களோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயா பேசலாம் நீங்க, நானும் கேட்கலாம், பட் நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு உங்க ஒர்க்கோட அவுட்புட் வேணும். ஓகே சார், நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். டேய் கார்த்திக் இலக்கியம் அங்கேயாண்டா நிக்கிறாங்க. டேய் பிரகாஷ் ப்ரோ, இங்க வாடா. பைத்தியக்காரன், இவன் தான் கிளம்பி ரெண்டுத்தையும் என்ட்ரன்ஸ்க்கு வான்னு சொன்னான். ஆனா அதுங்க என்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் வந்து இங்க உட்காந்துட்டான். இப்போ திரும்ப அங்கேருந்து ரெண்டுத்தையும் நடந்து வர சொல்றான். என்ன கதைன்னு புரியலையே. சஞ்சய், ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? ஆமாண்டா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல. ஆமா, நேத்தி நைட்டு உன்கிட்ட சொல்லி இவனோட ஜாதகத்தையும் இலக்கியாவோட ஜாதகத்தையும் நம்ம ஃபேமிலி ஜோசியருக்கு ஷேர் பண்ண சொன்னேன். பண்ணிட்டியா? ஏய், அதான்டா நம்ம நல்ல கண்ணு ஜோசியரு, அவருக்கு ஷேர் பண்ணியான்னு கேட்டேன். இவ்வளவு நாள் அவன் தனியா இருந்தான், இவளும் தனியா இருந்தா, பட் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்ன்றது தானே ஃபேமிலியோட விருப்பம். அப்படி இருக்கிற விருப்பத்தை இதுக்கப்புறம் நம்ம நிறைவேற்றாம இருக்கலாமாடா? ரோஹித், என்னடா? அண்ணாசாமி, திருவிளையாடல் நிறுத்துங்க. ரோஹித் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். திருவிளையாடல் ஆரம்பம். நிக்கிறேன். அதைத்தான் நானும் உன்னை கேட்கிறேன், நீ ஏன் எங்க நிக்கிற? தெரியலையே, ரோஹித் மாமா தான் கால் பண்ணி இங்க என்ட்ரன்ஸ்க்கு வான்னு கூப்பிட்டாரு. இன்னும் ப்ரோ தான் கால் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கு வான்னு கூப்பிட்டாரு. ஆனா அவர் ஆளு காணமே. பிரகாஷ் ப்ரோ, இங்க இருக்கேன், ரெண்டு பேரும் இங்க வாங்க. நம்மள வர சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருக்காரு. எனக்கும் தெரியல இலக்கியா, போய் பார்க்கலாம். அவன் ஏதோ முடிவு பண்ணிட்டான், என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தான் தெரியல. நான் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. இப்படிலாம் நீ என் முன்னாடி வந்து உட்காந்துட மாட்டியான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா. மாமா, இங்க ஏன் கூப்பிட்டீங்க? இங்க வச்சு பேசுற விஷயம், அதனால இங்க கூப்பிட்டேன், இல்லைன்னா கூப்பிடுவேனா? பட் பவித்ராவையும் உட்கார வச்சிருக்கீங்க. ஆமா, பவித்ராவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால பவித்ராவையும் வச்சுக்கிட்டு பேசுற சுச்சுவேஷன். புரியல ப்ரோ. இலக்கியா, நீ என்ன சொன்ன? நந்தினி ஓனா ப்ராஜெக்ட் பண்ணணுமாமா. ஸோ நந்தினிக்கு கார்த்தி மாமா ஹெல்ப் பண்றாரோ என்னவோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ கார்த்தி மாமா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீ சொன்ன. ஆமா மாமா, அந்த டவுட் எனக்கு இருந்துச்சுதான். ஏன் இன்னுமே இருக்குதா? ஸோ இப்போ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான், கார்த்திக் இனிமேல் டீம்ல ஒர்க் பண்ண மாட்டான். இல்ல மாமா, என்ன சொல்ல வரீங்க புரியல. பிரகாஷா, நீ சொல்லுடா, இதுக்கப்புறம் டீம்ல ஒருத்தனா நீ ஒர்க் பண்ண ரெடியா இருக்கியா? அந்த முடிவை நானே சொல்லணும்னு இருந்தேன் ப்ரோ. எனக்கு இதுக்கப்புறம் டீம்ல ஒருத்தனா இருந்து ஒர்க் பண்றதுல விருப்பம் இல்லை. ஸோ தட்ஸ் த ரீசன். புரியல. ஏன் கார்த்தி மாமா, இவ்வளோ நாளும் நீ எம்டின்றது நந்தினிக்கு தெரியும். ஸோ நந்தினிக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, ரோஹித் மாமாவுக்கு தெரிஞ்சு தானே நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ என்ன? இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மொத்த பேரையும் முட்டாளாக்கிடுவானுங்க. ஏன்னா ரீசன் நீயே சொல்லுடா. இது வரைக்கும் ஒரு டிஎல்லா இருக்கிற நந்தினிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எம்டி, ஸோ நான் டீம்ல ஒருத்தனா இருக்கன்ற விஷயம். பட் இப்போ ஆஃபீஸ்க்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒர்க் பண்றது கரெக்டாக இருக்காது. ஸோ உனக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதுல்ல. எனக்கும் இதுக்கப்புறம் டீம்ல ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு பதில் இன்னொரு எம்ப்ளாயி எடுக்கணுன்றது தான் என்னோட ஒப்பீனியனும். திடீர்னு ப்ராஜெக்ட் ஒரு எம்ப்ளாய் வேணும்னா எப்படி ஷார்ட் அவுட் பண்ண முடியும்? ஸோ இந்த ஆர்குமெண்ட்லாம் போயிடுச்சு. ஸோ நந்தினியும் அவங்களோட முடிவு சொல்லிட்டாங்க, நானே என்னோட முடிவு எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பவித்ரா சொல்லியிருக்காங்க. பவித்ரா சொல்லியிருக்காங்களா? இலக்கியா, நீ ஷாக் ஆகுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. 2 daysல இன்டர்வியூ பண்ணி ஒரு எம்ப்ளாயை ஷார்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வர வரைக்கும் கார்த்திக் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு பவித்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்திகோட ஒர்க்கை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்களா? அது எப்படி மாமா முடியும்? அது எப்படி முடியும் நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலாக எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை தானே கார்த்திக் சார் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2 days ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு பர்சன் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஒர்க்கை பார்க்கறதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பவித்ரா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நானும் உடனேலாம் ஒத்துக்கல இல்லையா. அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே இது வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட்ல அவங்க எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட அவுட்புட் என்ன நான் செக் பண்ண போறேன். செக் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க்கை கூட அவங்கள்ட்ட நான் கொடுக்க போறேன். ஆமா, நீ ஏமா ஷாக் ஆகுற? நந்தினி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஸோ நந்தினி கார்த்திகோட கோஆர்டினேட் இல்லாம ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் தான் சொல்லியிருக்க. உன்னோட ப்ராப்ளம் சால்வ்டு. கார்த்திகா டீம்ல இருந்து எடுத்தாச்சு. ஸோ நீ ரிலாக்ஸ் ஆரு. இதுக்கப்புறம் அந்த டீம்ல யாரை போடணும், கார்த்திக் பதில் அந்த ஒர்க்கை யார் பார்க்கணும், ஸோ அந்த டீமுக்கு யார் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணுன்றதுலாம் நந்தினியோட பிரச்சனை. ஸோ நான் வேணா ஃபர்தர் ஒப்பீனியன் சொல்லலாம் டீம் ஹெட்ன்றதுனால. மற்றபடி நீயும் நானும் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எடுத்த டிசிஷனை ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன்.
மேம் என்னால் முடியும். கார்த்திக் சார் பார்த்த ஒர்க்கை 2 டேஸ் பார்க்கறதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 2 டேஸ்க்கு மேலே ஆனாலும் அந்த பர்சன் வர்ற வரைக்கும் அவரோட ஒர்க்கை பார்க்கறதுல எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. யார் வேணும்னாலும் எதை வேணாலும் ஈஸியாக சொல்லலாம் பவி, பட் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். விடு இலக்கியா, நம்மளோட ஸ்டாஃப் மோட்டிவேஷனாக இருக்கும்பொழுது அவங்கள நம்ம இன்னுமே மோட்டிவேஷன் பண்ண தான் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களோட டீம் ஹெட்ன்ற பட்சத்தில் அவங்களோட ஒர்க் ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்கலாமான்னு கூட நான் டிசைன் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உங்களோட விருப்பமாம்மா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அம்மா ஆமாண்டா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் கார்த்தி மாமாவை உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா பவி, உங்கள் ஒர்க் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்க. உங்களோட ப்ராஜெக்டோட அவுட்புட்லாம் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட ஃபேமிலி விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே சார், ஐ எம் லீவ் இட். ப்ரோ, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் முடிவெடுத்தா அதை நீ மறுத்து பேசுவியா இல்லை ஏற்றுப்பியா? ப்ரோ, நான் ஏற்றுப்பேன், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஏன் இலக்கியா, கார்த்திக் தான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பேச்சில் ஒரு பிடிப்பு கொடுக்காம இருந்தான். பட் நீ இதில் இன்ட்ரெஸ்டடாக தானே இருந்த. சொல்லப்போனால் ஃபாரின்லேருந்து இந்தியா வந்ததே கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தை கேட்டு நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கணும். ஆனால் ஃபேஸில் ஒரு ஸ்மைலே இல்லாமல் இருக்கேன். மாமா அது என்னடா, நீ ஆசைப்பட்ட பொருளை இது வரைக்கும் உன்கிட்ட நான் சேர்க்காம இருந்திருக்கனா? ஸோ அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட ஒரு பர்சன் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றுவேன்ல. என்ன இலக்கியா, நான் சொன்ன விஷயத்தை கேட்டு கார்த்திக் கையை பிடிச்சி விஷ் பண்ணுவான்னு பார்த்தா கார்த்திக் கிட்ட ஒரு ஸ்டெப் நான் வந்து போறேன். மாமா அது வந்து எனக்கு தெரியும், என்னதான் நீ போல்டா இருந்தாலும் கல்யாண விஷயம் பேசும்போது எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற இந்த உணர்வு காமனானது தானே. கார்த்தி, அண்ணன் எடுக்கிற முடிவுல உனக்கு சம்மதம் தானே? என்னடா அவளை பாக்குறேன்? அவளுக்கு எப்பவோ சம்மதம் சொல்லிட்டா. உன்னோட சம்மதத்துக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். எனக்கு சம்மதம் ப்ரோ. தட்ஸ் தி குட். ஸோ ப்ராப்ளம் சால்வ். ரோஹித், நீ சொன்னது எனக்கு புரியல, இப்போதான் புரியுதுன்னு. நான் ஜாதகத்தை நல்ல கண்ணு ஜோசியருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். கல்யாண தேதியும் குறிக்க சொல்றேன், நல்ல நேரமும் குறிக்க சொல்றேன். ஓகே சஞ்சய், நம்ம கிளம்பலாம். பவியை லவ் பண்ணா மட்டும் போதாது, வெளியில சொல்றதுக்கும் தைரியம் வேணும்னா. சக்சஸ் ஆனால் தானே வெளியில சொல்ல முடியும். ஃபெயிலியர் இல்லாம வெளில சொல்லிட்டு இருக்க முடியும். ஃபெயிலியரா? அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி எனக்கு தெரிஞ்சு 14 hours ரீச் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். 14 hours ரீச் ஆயிடுச்சா? ஆமா, நீ தான் நேத்தி பாட்டு பாடிலாம் என்ன வெறுப்பேத்திட்டு போனியே. அப்புறம் என்ன இப்ப புதுசா கேட்குறேன்? நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் பவியெல்லாம் பார்த்தேன். அவ தேவையில்லாத ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டு என்னை இரிட்டேட் பண்ணிட்டா. அதுக்கு ஒரு சில டைம் மட்டும்தான் பொறுத்து போக முடியும், ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் பொறுத்து போக முடியும். அவளோட லிமிட்டை தாண்டி பேசினா அதெல்லாம் என்னால் பொறுத்துட்டு போக முடியாது. புரியுதா? அவ என்ன தூக்கி போறதுன்னு நான் அவளை தூக்கி போட்டுட்டேன். தேவையில்லாம வார்த்தைலாம் பேசினா ஒருத்தவங்களை தூக்கி போட்டுருவியா? நீ லவ் பண்ண பொண்ணு தானே, ஸோ அவளுக்கு என்னன்னு புரிய வைக்கலாம்ல. உனக்கு என்ன ஆக்குறேன்? எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன ஆக்குறேன்னு கேட்குறேன். அவளை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவளுக்கு என்ன பிடிக்கல, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். ப்ரோவும் தானே ஆசைப்படுறாரு, ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அதானே ஆசைப்படுறாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ நினச்சது நடக்க தானே போகுது. நான் தானே லவ் ஃபெயிலியரு. எல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன், நீ இந்தியாவுக்கு வரும்போதே பவியை பழி வாங்குறதுக்காக தானே வந்தேன். ப்ராஜெக்டாக போட்டு எக்ஸிக்யூட்லாம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது இப்போ நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறேன். இருந்தாலும் எனக்கு இப்போதான் டீப்பா தெரியும். டீப்பா தெரிஞ்சதெல்லாம் மறந்துரு, அவ்வளோதான். புரியுதா? மாமா, நீ என்ன வேற மாதிரி பாக்குற, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்ன. எல்லாரும் சொல்ற ரீசன் தான். மாமா பொண்ணை தவிர்த்து வேற யாரையாவது ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த மாமா பொண்ணை பார்த்து சொல்ற டைலாக் தான் நானும் சொன்னேன். பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதான் சந்தோஷன்றப்போ நான் அதை செய்யறதுக்கு ஒத்துக்கணும் தானே. அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா பழகிடும். வேற கண்ணோட்டத்துலேயும் உன்னை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு சம்மதம். ஆல்ரெடி உனக்கும் சம்மதம் ப்ரோ சொல்லிட்டாரு. அதனால இதில் எதுவும் பிரச்சனை தேவையில்ல. அவங்க டேட் குறிக்கிட்டும், நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு புரியல, ஒரு பொண்ணு கழுவி ஊத்திட்டான் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பையன் பொறுத்துக்கிட்டு போக கூடாதா? என்னால முடியாது. அதுவும் அவன் பேசின வார்த்தைலாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? அவ செருப்பால கூட அடிக்கட்டும், உன்னதானே லவ் பண்ணியிருக்கா, உன்னதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ அவளுக்கு புரிய வைக்க வேண்டியதானே, ரோஹித் மாமா கிட்ட பேச வேண்டியதானே. ஓகேம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஓ லவ் சக்ஸஸ் தானே ஆக போகுது. நீ தான் என்ன லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்த. கட்டினா கார்த்தி மாமாவை தான் கட்டுவேன்னு பேசிக்கிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஏன் லவ் சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன். நீயும் எவ்வளோ ட்ரை பண்ண, பவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ண, அதெல்லாம் உன்னால முடியல. ஸோ இப்போ நீ பிளான் பண்ணாம கடவுளா பார்த்து ஒரு பிளான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இதை நீ என்ஜாய் தான் பண்ணணும். தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாத.
மாமா இங்க பாரு, எனக்கு சமாதானம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. சாமி, கௌதமு, என்ன பிரச்சனைப்பா? அதுவும் டேபிளுக்கு அடியில உட்காந்து கதறி கதறி அழுகுற அளவுக்கு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அச்சச்சோ, தங்கம் உண்மையிலே அழுகுதா? என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்றதை நிறுத்து ப்ரோ. நான் உண்மையிலே அழுகுறேன். தண்ணி வரல கண்ணுல. அதுக்குன்னு நீ நான் அழுவலன்னு முடிவு பண்ணிடுவியா? ஏன்பா அப்படி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரியல எனக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிரச்சனைப்பா, அதை சொல்லு. எனக்கு தான் பிரச்சனை. எல்லாமே எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. அச்சச்சோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தெரியுமா என்ன பேசுறீங்க ரோஹித் ப்ரோ? நீயும் தெரிஞ்சிருச்சா? எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஆ, இந்த மாதிரி நான் தானே பேசுவேன். தம்பி கௌதமு, யார் பேசுறாங்க யார் பேசலன்றதுலாம் முக்கியம் இல்ல. எந்த டைம்ல யாருக்கு அந்த டைலாக் வேணுமோ அவங்க பேசலாம், அதுல எதுவும் தப்பு இல்லையே. இருந்தாலும் சரி, அதெல்லாம் விடு. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஸ்ட்ரெயிட்டா பிரச்சனையை சொல்லு. சொன்னா மட்டும் தீர்த்து வைக்கவா போறீங்க? இல்ல பிரச்சனை தான் சரியாக போதா? சரி, அப்ப சொல்லாத, நீயே மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஆ, அது சொல்லாம எப்படி இருக்கிறது? இப்ப சொல்லி தொலை. நான் ஏன் கூட்டு உட்கார வச்சுட்டால சொல்லணும்னு முடிவு பண்ணிதான். இன்னைக்கு என்னடே தெரியுமா? என்னடே? இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல எனக்கு ஒர்க்கிங்ல கடைசி டே. ஓ மை காட். என்ன நீ சொல்றீங்க? அந்த நாளா 10 நாள் முடிஞ்சு போச்சாப்பா? முடிஞ்சு போச்சு. அப்ப ஏன்டா இங்க உட்காந்துருக்க? வா, சென்ட் ஆஃப் பண்றேன். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஏன் நான் எதுக்கு போகணும்? அதெல்லாம் நான் போக மாட்டேன். அடே, போக மாட்டேன்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீ இன்னைக்கு கிளம்பி தானே ஆகணும் அவனே. அழுவாத சாமி, இது என்ன உனக்கு புதுசா? சொல்லு. அவ கழுவி கழுவி ஊத்துறதும் அவ பின்னாடி போய் நீ சுத்துறதும் புதுசு இல்லையே. இப்போ அவ கொடுத்த 10 நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அடுத்த 10 நாள் எப்படியாவது உருவாக்குவோம். எப்படி அது எப்படி? அடே, இத்தனை எப்படி எதாக்கடா கேக்குற? எனக்குமே எப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். ஆனா எனக்கு யோசிச்சு உடனே உருவாக்கி இன்னொரு 10 நாளை கொடு. அந்த 10 நாள் கொடுத்தா மட்டும் அப்படி என்னது கிழிச்சிருவேன்னு நினைக்கிறேன்? நடிச்சிடுவான். எல்லாத்துக்கும் மூஞ்சி முகரை எப்படி வச்சுக்கிட்டே நடிச்சிருவான்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. டிசைனா மூஞ்ச வச்சுக்கிட்டு நடிச்சா இந்த சன்சை ஏமாந்து போய் உட்காந்துருப்பான். நீங்களாம் முடிவு பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த மூஞ்சி முகர கட்டையை மாத்திட்டு. நீ திட்டுற? ஏண்டா, ஒரு பொம்பளை பிள்ளை கழுவி கழுவி ஊத்துது, செருப்பு கொண்டிலாம் அடிக்குது, அப்பெல்லாம் பொறுத்துக்கிறீங்க. ஒரு பையன் கூட இருந்து நல்லது கெட்டது சொல்றவன் அவன் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க பொறுத்துக்க மாட்டீங்க. உடனே கோவம் பொத்துட்டு வந்துருன்னா சின்னுங்கூட முதல்ல நீ போட்டு இங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்டயும் ரோஹித் போக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஏன்பா அப்படி? நீ யாரை கேட்டு நீங்க கார்த்திக்கும் இலக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? யார கேட்கணுங்கிறேன்? நாதாரி நாய, யாரடா கேட்கணும்? உனக்கு டைம் கொடுத்தாச்சு, உன்னாலையும் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண முடியல. அவனும் டைம் எடுத்துக்கிட்டான், அவனாலையும் பவித்ராவை கரெக்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்களுக்கு அமையிற வாழ்க்கை தானே ஏத்துக்கணும். அது எப்படி முடியும்னு கேட்கறேன். இல்ல அது எப்படி முடியும்? எனக்கு இப்ப 10 நாள் டைம் வாங்கி தரேன், நீ யோசிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ அதெல்லாம் போய் கிடையாது. 10 நாள் என்ன, 20 நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் வாங்கி தரேன். ஆனா இந்த 20 நாள்லயும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்றதுதான் என்னோட நம்பிக்கை. அதுக்கு அதனாலதான் கார்த்திக் இலக்கியாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சு ஒரு பக்கம் கல்யாண வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த 20 டேஸ்ல நீ எதையா ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஆனா ஒன்னும் நடக்க போறது இல்லைன்றதுதான் உண்மை. எனக்கு என்னவோ கார்த்திக் இலக்கியாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அழுவுறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே சாமி. நீங்க யார் என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் கார்த்தி ஒத்துக்க மாட்டான் இந்த கல்யாணத்துக்கு. அவன் ஒத்துக்கிட்டு தான் தேதியை குறிக்க போது தெரியுமா? உயிர் கொடுப்பான் தோழன்னு சொன்னல, அவன் தான் கால் பண்றான். 20 நிமிஷம் சொல்றான். யோ சஞ்சய் ப்ரோ, சொல்லி தோழ நாய. ஆமா, இந்த கௌதம் எங்க? கௌதமா? அவன் இங்கதான் ஆபீஸ்ல இருப்பான். சரி, ஓகே, அவனை கூப்பிட்டுட்டு ஸோ அவனுக்கு நம்ம ஜாயினிங் ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணல. ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு இலக்கிய ரூமுக்கு வா. ஏன்டாண்ணா? ஏன் நீ கூடமா ப்ரோ வந்துட்ட? அவன் 10 டேஸ் இருந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னான். அந்த 10 டேஸ்ல இலக்கியாவை பிடிக்க வைக்கிறோன்னு சொன்னான். ஆனா அவன் தான் எதுவுமே பண்ணலையே. இன்னைக்கு 10th டே கம்ப்ளீட்டட்ல. ஸோ நம்ம 2 பேர் தானே இருந்து அவனுக்கு 10 டேஸ் இருக்கிறதுக்கான பெர்மிஷன் வாங்கி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது 10th டே சென்ட் ஆஃப் நம்ம தானே பண்ணணும். பிரகாஷ், அப்போ உன் நட்பு
நட்பு தூக்கி குப்பையில போடு ப்ரோ. சும்மா அவன் தான் 10 நாள் டைம் கேட்டான். நான் சொன்னேன்ல அப்பவே 10 நாள் டைம்லாம் கேட்காதுடா, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு. பெரிய இவன் மாதிரி நான் 10 நாள் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொன்னான். இப்போ அவனால எதுவும் பண்ண முடியல தானே. ப்ரோவும் இலக்கியாவுக்கு எனக்கும் கல்யாணம் பேச்சுவார்த்தை பேசணும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ப்ரோ பேச்சு என்னால் தட்டலாம் முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இவன் ஆஃபீஸில் கொஞ்சம் செட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், அவனை கூப்பிட்டுட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துரு. நான் கட் பண்ணுறேன் காலை. துரோகம் 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 துரோகம். கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் போடும் ஆட்டம். துரோகம் 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 துரோகம். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். துரோகம் 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 துரோகம். நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட கொடுத்திருப்பேன். நீ ஒரு பார்வை பார்த்திருந்தால் என்னை நானே எரித்திருப்பேன். அழித்திடவா என்னை வளர்த்து விட்டாய், நரம்புக்குள் நெருப்பு எரிகிறதே. நகம் என்று நினைத்து நறுக்கி விட்டாய், வீரல்கள் எனக்கு வலிக்கிறதே. ஆதாரம் இல்லையப்பா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையப்பா தத்துவம் சொல்ல. பரிகாரம் தேடி நீ எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையப்பா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் இல்ல. அந்த திருநாளை என் கார்த்தி கொடுத்தான் யாரிடம் சொல்ல. ஆயோ மீரா நீங்களா? நானே தான் அண்ணன், நானே தான். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இப்போ. மீரா, ஆனா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு பாத்துக்குங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களோட லிமிட். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போங்க சொல்லிட்டேன். கௌதம் இருக்கானே, பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்சு அவனும் அக்யூஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா பிரகாஷ் சாரோட ரெஃபரன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணாரு சாரு. பிரகாஷ் என்னோட ஃப்ரெண்டு. நீங்க எதனால பேசினா கூட அவங்ககிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள பேசினாரு சாரு. அதனால சார் இருக்கிறதுல தப்பு இல்ல. நீங்களாம் ஒரே குட்டையில ஒரு மட்டையா தான் இருக்கணும். இல்ல இல்லவே இல்ல. மீரா மேடம், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் பொறுத்துப்பேன். ஆனா பிரகாஷ் நானும் ஃப்ரெண்டுன்னு இதுக்கப்புறம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என்ன? இல்ல, அவன் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது. என்ன சார் வளர்றாப்ல? அவன் கொஞ்சம் ஆதங்கத்துல இருக்கான், அப்படிதான் வளருவான். நீங்க பேசுங்க, நம்ம பேசுவோம்னா. ஏன்ஜி இப்படி பண்ணீங்க? கார்த்திக் தான் பிரகாஷ் சார்னு ஏன்ஜி சொல்லல? நான் தான் நிறைய டைம் உங்களுக்கு இலை மாதிரி காய் மாதிரியா சொல்ல ட்ரை பண்ண ஜி. நீங்க தான் புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படிலாம் பழி வாங்காதீங்க ஜி. நான் எத்தனை தடவை உங்க கண்ணு முன்னாடியே அந்த பயபலைய கழுவி ஊத்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தடுத்தனே ஜி. திட்டாதீங்க, பின் விளைவுகள் அதிகமா இருக்கும், பின் விளைவுகள் அதிகமா இருக்கும்னு நீங்க எங்க கேட்டீங்க? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பகிரங்கமா திட்ட ஆரம்பிச்சீங்க. இருந்தாலும் நீங்க தலையில அடிச்சாச்சும் சும்மா வாய முடிக்கிட்டுன்னு சொல்லிருக்கலாம்ல ஜி. ஜி, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு மேனேஜர். அப்படி இருக்கும்போது உங்க தலையில அடிச்சலாம் சொல்லி தர முடியுமா? ஆமா, பெரிய இந்த மேனேஜர். இப்ப மேனேஜர் வேலையை நிலையா இல்லையான்னு தெரியல. கார்த்திக் பிரகாஷ போய் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. பார்த்தா அவர் என்ன கழுவி ஊத்த போறாருன்னு தெரியல. ஏன் ஜி அந்த பையன் கேரக்டர் எப்படி? உங்களுக்கு தான் தெரியுமே ஜி. உங்களுக்கு தெரியாததா கார்த்திக் பத்தின விஷயம்? சும்மா இருங்க நீங்க வேற. கார்த்திக் பிரகாஷ் வேற. நான் போன்ல பேசும்போதே அவர் வித்தியாசமானவர்னு கணிச்சிருக்கேன். ஆனா நேர்ல பார்த்த கார்த்தியை வச்சு நினைச்சு பார்க்கும்பொழுது நான் மொத்தமா அவரை பத்தி நினைச்சது ஃபுல்லா ஜீரோ. நான் இப்ப பிளாங்கா இருக்கேன். இப்போ கார்த்தி எப்படின்னு தெரியல, கார்த்திக் பிரகாஷ் எப்படின்னு தெரியல, அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த பசங்களாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு அங்க உட்காந்து பதுங்கி வேலை பார்க்குங்களே, அந்த மாதிரி இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜி. பிரகாஷ் சார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு பதுங்கி. ஐயோ பாவம். இங்க பாருங்க மீரா மேடம், இந்த பிரகாஷ் எப்பயுமே ஒரு ஃப்ராடு தெரியுமா? அவனெல்லாம் நம்பாதீங்க, அவன் ஒரு ஃப்ராடு. ஏய், இப்போ உன் பிரச்சனை என்ன? பிரகாஷ் ஃப்ராடு, பிரகாஷ் ஒரு நம்பிக்கை துரோகி, பிரகாஷ் ஒரு ஃப்ராடு. ஜி இந்த பையனுக்கு என்னாச்சு? அது நான் தான் சொன்னல ஒரு பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இப்போதைக்கு வேணாமே. இல்ல இனிமேல் எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லி பழகுங்க. சும்மா மீரா இப்படி பேசினா உங்களுக்கு நல்லது இல்ல, மீரா அப்படி பேசினா உங்களுக்கு பின் விளைவுகள் வரும், முன் விளைவுகள் வரும் அப்படின்னா நீங்க எதுவுமே பேச தேவையில்ல. இந்த இடத்துல மீரா பேசாத அப்படின்னு சொல்லுங்க. நான் பேச மாட்டேன். அதையும் மீறி பேசினா என்ன நீங்க மண்டியில கூட்டி உட்கார வச்சிருங்கன்னு.
ஏமா நீலாம் ஒரு மேனேஜர் தானே, சொல்லிட்டு தானே இருக்கேன் பிரகாஷ் நம்பாதேன்னு. இந்த சஞ்சய் ப்ரோவின் நம்பாதேன், இவர் ஒரு ஃப்ராடு தான். ஏய் பைத்தியக்காரா, ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா வாய் பேசாதன்னு. நான் பேசுறது வேற டாபிக் தான், நீ பேசுறது வேற டாபிக் தான். ஏன்டா என்ன போட்டு கொலை பண்ற? நான் தான் சொல்றேன்ல, எல்லா டாபிக்கும் நான் சொல்றேன் ஆன்சர் கரெக்ட் தான். எல்லார்கிட்டயும் இவங்க 2 பேரும் அப்படிதான் ப்ளே பண்ணுவாங்க, உங்களையும் பைத்தியமாக்கிடுவாங்க. ஏய் வர்ற கடுப்புக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. லூசாடா நீ. மீரா வேணா மீரா, பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்குமா? இவனை நான் பைத்தியக்காரன் திட்டத்துக்கு ஏன் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்? அப்ப இவன் யாரு? வேணாம், தெரிஞ்சா நல்லா இருக்காது. உங்க டீம்ல வேற ஒர்க் பண்றப்பல ஒர்க்லாம் நல்லா பாக்குறாரா? ஒர்க்லாம் நல்லா தான் பாக்குறாரு. நீங்க சொல்லுங்க, ஏன் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க? அதான் சொல்றேனே, இப்போதைக்கு வேணாம் மீரா. உங்க டீம்ல ஒரு மெம்பரா அவனோட ஒர்க் அவன் கரெக்டா தானே பாக்குறான். எக்ஸ்ட்ராவே பாக்குறாப்ல, அதுல எந்த குறையும் இல்ல. இல்ல சொல்லுங்க. ம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க மீரா. அதனாலதான் கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம் அந்த டாபிக்கை. இவனுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதை முடிச்சு விட்டு வரேன்னா. இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் ரோஹித் சார் பிரகாஷ் சாருக்கு நடுவுல தம்பி யாராவது இருக்காங்களா? அந்த தம்பியே இவரு? ஐயா மீரா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரோஹித் பிரகாஷ் கார்த்திக் பிரகாஷ் 2 பேர் தான் பிரதர்ஸ். இவங்களுக்கு சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ யாரும் கிடையாது. அதனால நீங்க ஃபீல் பண்ணாம கிளம்புங்க. அப்புறமா நான் இந்த கேரக்டரை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இவனும் எம்ப்ளாயா உள்ள வரல, ஒர்க் பண்றதுக்குன்னு வரல. இல்ல மீரா. ஏன் அப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பிடிச்சி எம்ப்ளாயா உட்கார வச்சிருக்கீங்க, ஆனா இவனுங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஆனா ஒர்க் வைஸ் எல்லாரும் கரெக்டா தானே மீரா பாக்குறாங்க. உங்க ஒர்க்கை முடிச்சு தானே தரப்பல. ஒர்க்கெல்லாம் முடிச்சு தான் தராப்ல, நான் தான் தப்பு சொல்லலையே. ஆனா யாரு என்னன்னு தெரியாம, என்ன கேட்டகிரினே தெரியாம ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல எம்ப்ளாயா ஒர்க் பண்ண வச்சிருக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பைபிள் என்ன கேட்டகிரின்னு எனக்கு புரியல. ஆனா அப்புறமா சொல்லிடுங்கன்னா வந்து. கண்டிப்பா இப்போ நீங்க கிளம்புங்க. பிரகாஷ் யாருன்னு தெரிஞ்சதுக்கே இந்த மீரா மேடம்க்கு ஷாக்கு தாங்க முடியல. இன்னும் சஞ்சய் ப்ரோ யாருன்னு தெரிஞ்சா இந்த புள்ள மனசு தாங்குமா தாங்காதான்னு தெரியலையே. ஒரு வேளை போய் சேர நிலம வந்தா நம்ம தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு. அடே நீ வா, நம்ம இலக்கிய ரூமுக்கு போவோம். வர சொன்னால. போலாம் வா, அவனை வச்சுக்கிறேன்னு. ஏய் என்ன எல்லாரும் டீமா பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல சார், உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு. ஏய் கவிதா, என்ன சார்லாம் கூப்பிட்டு இருக்க? அதுவும் சாரி சொல்ல வந்தேன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், நீங்க யார் என்னன்னு தெரியாம நாங்களும் கொஞ்சம் இவ்வளவு நாள் ஓவரா தான் நடந்துட்டு இருந்தோம். அதான் தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா சாரி சொல்லலான்னு. ஆனா எனக்கு வர மாட்டுது உங்க பேர் சொல்லாமலாம் பேசுறதுக்கு. இவங்க சொல்ற மாதிரி நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்க. ஏய் எல்லாரும் இங்க பாருங்களேன், நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நான் வேணும்னா இப்போ கார்த்திக் பிரகாஷா இருக்கலாம், ஆனா எப்பவுமே என்னை பொறுத்த அளவுக்கு உங்களை பொறுத்த அளவுக்கும் நான் கார்த்தி தான். இல்ல அது ஏய் கவிதா, என்ன ஒழுங்கா கார்த்தின்னு கூப்பிட்டு சொல்லிட்டேன், இல்லைன்னா அடி வாங்குவேன். இல்ல, இப்போதான் நீங்க எம்டி, எங்க டீம்லயும் ஒரு மெம்பர் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்கே பாரு கவிதா, டீமில் ஒர்க் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டேன் தான். டீம்லேருந்து விலகணும்னு எந்த சுச்சுவேஷன்லையும் நான் முடிவு எடுக்கல தான். ஆனால் ஒரு சில ரீசனால நான் டீம்லேருந்து விலகியிருக்கேன். புரியுது. டீமில் நான் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும், புரியுதா? ஒரு டீம் மெம்பராக இல்லைனாலும் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படும், எப்போ தேவைப்படும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நான் எப்போவுமே ஹெல்ப்பாக இருப்பேன். என்னையும் தாண்டி நந்தினி மேம் உங்களுக்கு நல்லாவே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணுறோம். சாரி இப்படி பேசுறதுக்கு. நான்சி, தனுஷ் உனக்கும் தான் அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். எப்பவும் போல என்கிட்ட நீங்க உரிமையா தான் பேசணும். என்னடா கார்த்தி அப்படின்ற வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. எங்களுக்கு அந்த உரிமை இருக்காப்போ? ஷோரா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால எப்பவும் போல நீங்க பேசலாம், புரியுதா? டேய் தனுஷ் இங்க வாடா, எல்லாரும் ஒழுங்கா என்கிட்ட வாங்க சொல்லிட்டேன். எப்பவுமே நான் உங்க கார்த்தி தான், புரியுதா? என்னை விட்டுட்டு சாப்பிட போறது, ஸோ என்னை விட்டுட்டு அரட்டடிக்க போறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. எப்பவுமே உங்க டீம்ல நான் இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்டு கேங்ல நான் கண்டிப்பா இருப்பேன். கார்த்தி கார்த்தின் மட்டும்தான் நீங்க கூப்பிடணும், புரியுதா? எம்டி ஆகிட்டேன்றதுனால சார்னு ஏதாவது வாங்கி திறந்தீங்க அடி வாங்குவீங்க, பார்த்துக்குங்க. அப்போ நீ எங்க பழைய கார்த்தி தானா? நான்சி, எத்தனை தடவை சொல்றேன், நான் உங்க பழைய கார்த்தி தான், புரியுதா? கார்த்தி எப்படி கார்த்தி, உனக்கு எங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு தோணுச்சு. நீ வேலை கொடுக்கல அப்படின்னா நாங்களாம் இந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயா இருந்திருக்க மாட்டோம் தெரியுமா? ஏய் உங்க எல்லாருக்குமே பேசிக்கா டேலண்ட் இருக்கு. பட் அதை வெளியில கொண்டு வர நீங்க எல்லாரும் தயங்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். நான் அந்த டேலண்ட்டை வெளில கொண்டு வந்திருக்கேன். அப்ப எங்களுக்குலாம் டேலண்ட் இருக்குன்னு சொல்றியாடா?
ஆமாண்டா தனுஷ், ஆமா உங்க எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குதான். அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்தது மட்டும்தான் நான். ஓகேவா? அப்போ நாங்களாம் பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் தானா? ஆமாங்க மேடம், நீங்க எல்லாரும் பெஸ்ட் எம்ப்ளாய்ஸ் தான். தேங்க்ஸ்டா. இப்போதான் திருப்தியா இருக்கு. வாடா போடான்னு கூப்பிடாம, காத்தின்னு கூப்பிடாம, சார் ஆம்ல சாரு. டேய் பாட்டி, ஆனால் நாங்களாம் இப்போ எம்டியோட ஃப்ரெண்டு தெரியுமா? அடி பாவி. எவ்வளோ ஜாலியாக இருக்கு தெரியுமா? இவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது தான் பெருமையாக இருந்துச்சு. இப்போ எம்டியே எங்களோட ஃப்ரெண்டுன்றப்போ எங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கு தெரியுமா? ஆமாண்டா, நீயும் ஏதோ ஒரு மாதிரி பேசுவான்னு நினைச்சோம். ஆனா நீ பழைய கார்த்தியா தான் பேசுறியா? எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்வேஸ் ஐ எம் வித் யுவர் கேங். ஓகே? தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போயிட்டு ஒர்க் பாருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அப்புறம் என்னடா? நான் நம்ம டீமில் ஒர்க் பண்ணாததுக்கு ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் இல்லைன்றதுனால நீங்கள் எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் நந்தினி மேம்கிட்ட கேட்கணும். நல்லா ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாடா. இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறீங்க, புரியுதா? கண்டிப்பாக கார்த்தி, நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம். சரி, நாங்கள் போகிறோம். ம், ஓகே. என்னங்க மேடம், நீங்கள் கிளம்புறீங்களா? கார்த்தி, உங்ககிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் இதை பேசுகிறேன், கேட்குறேன். என்ன மேடம் புதிர் போட்டுலாம் பேசுகிறீங்க? இல்லைடா, பவி. இல்லை கவிதா, நம்ம பவியை பற்றி பேச தேவையில்ல. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்லைடா, நீ என்ன சொல்ல வர புரியல. இல்லை கவிதா, இப்போ நான் எம்டின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசல, ஓகேவா? உங்களோட கார்த்தியாக இருக்க தான் நான் விரும்பினேன். நான் சொன்னது நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களில் ஒருத்தனை ஆகிட்டேன். பட் அந்த விஷயத்த அவளுக்கும் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டா. புரியலடா. அவள் பேசிட்டா, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவள் பேசிட்டா. பட் பேசின விஷயம் தப்பு. அது அவளுக்கே ஒரு நாள் புரிய வரும். அப்போ உன்கிட்டயும் அவள் புலம்புவா. அப்போ நீ தெரிஞ்சுக்க தானே போகிற. டேய், ஆனால் நீ அவளை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ண? அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா தானே? இப்போவும் நான் சொல்கிறேன், என் பவியை தவிர யாராலையும் என்னால் நினச்சி பார்க்க முடியாது, புரியுதா? அதே மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். பட் அவன் பேசின வார்த்தை தப்பு. அவள் எந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அந்த விஷயத்த அவள் பேசிட்டா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவகிட்ட இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கவிதா. ஏன், அவளை பார்க்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. கார்த்தி, கவிதா, உனக்கே தெரியும் என் கேரக்டரை பற்றி. பவி என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் பின்னாடி சுற்றின கேரக்டர். இப்போ நான் வேணாம் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னா ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். உனக்கு புரியுதா? புரியுதுடா. சரி, ஓகே. இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, போய் ஒர்க் பாரு. மே கமெண்ட் சார். எஸ், கமின். காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே,